நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து ரிசீவ் பண்ணீங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நல்லா கரந்தட்டி ரிசீவ் பண்ணீங்க. ரீபா நாமா தாரா நாகா நாகா தாரா பாரா ரீபா லபா ஷெடா ரகா ஜகனமா கேரமா கதரபா ஷெடரபா லபா. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் காரியங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அது என்ன பண்ணது, நிறைவேறி வருகிறது. நிறைவேறி முடிஞ்சிட்டு நான் என்ன பண்ணல, இது வரைக்கும் சொல்லல, இன்னும் நிறைவேறி தான் வருது. அல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எப்படி இது? உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி எப்படி உண்டாக்குவாரு? ஜாதிகளை உண்டாக்குவே உன்னிடத்திலிருந்து. ஏங்க இது நம்ம சபையாரா ஏற்படுத்திக்கலாமே? நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, சபைக்கும் என்ன பண்ணுது? இது வாக்குத்தத்த வசனங்க. விசுவாசிகள் நல்ல கரந்தட்டி ரீபா ராபா 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 ரமாகனா ஹலரோசியா லகத்தியா நம ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன? ஆபிராம். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்றார். அதே மாதிரி அவளுக்கு சாராளுக்கு முன்னாடி பேர் என்னது? சாராய். ஆனா அவர் சொல்றாரு சாராள். அப்புறம் உன்னுடைய திரளான ஜாதிகளுக்கு தாயானி மாறுன்னு ஆண்டவர் சொன்னார்னா அது சொன்னதாங்க. அல்லேலூயா. திரளான ஆஸ்தி நமக்குள்ள இருந்தாலும் நமக்கு வேண்டிய சுதந்திர பாக்கியம் இல்லைனா, பிள்ளை சுதந்திர பாக்கியம் இல்லைனா அதை நம்ம என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. தேவன் எல்லாவற்றிலும் தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதித்தார். அவருக்கு சந்ததியையும் ஆண்டவர் பெருக செய்தார். அல்லேலூயா.